அனைவருக்கும் வணக்கம். கரூர் மனோகரன், இயற்கை விவசாயி. நான் காவல்துறையில் 36 ஆண்டுகள் பணிபுரிந்து ஆய்வாளராக ஓய்வு பெற்றேன். இந்த ஓய்வு பெற்றது முழு நேர இயற்கை விவசாயியாக நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய தோட்டம் ஜெயகவின் இயற்கை வேளாண் பண்ணை, கரூர் மாவட்டம் காப்பரமத்தி வட்டம் வேட்டையார்பாளையத்தில் இருக்குது. 25 ஏக்கரில் 6 ஏக்கரில் தோட்டம், மீதெல்லாம் மேய்ச்சல் தரை ஆடு மாட்டுக்காக. கிட்டத்தட்ட 30 வருஷமாக என்னோடய அப்பா காலத்துலேருந்து நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். என்னோடய தோட்டத்தில் 110 வகையான மரம் இருக்குது. ஆப்பிள், ருத்ராட்சை, திருவோடு, அவகோடா, இந்த மாதிரி அரிய வகை மரங்கள் எல்லாமே ஒரு 110 வகையான மரம் இருக்குது. அது இல்லாமல் மா, நெல்லி, கொய்யா, பப்பாளி மரங்கள் இருக்குது. சேனட்டில் கீரை, கொத்தமல்லி இருக்குது. அது இல்லாமல் எல்லா காய்கறி பயிருமே எங்கிட்ட இருக்குது. கத்திரி, தக்காளி, வெண்டை, அவரை, சுரை, அது மாதிரி அனைத்து வகையான காய்கறி பயிரும் நாங்கள் ரெகுலராக பயிரிட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாமே இயற்கை முறையில் தான். கிட்டத்தட்ட 30 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். என்னோடய மாட்டில் கிடைக்கிற கோமியம், சாணி பயன்படுத்தியே ஜீவாமிர்தம், பஞ்சகாவியம், மூலிகை பூச்சி எல்லாமே நானே தயாரிச்சுக்குவேன். இயற்கை இடுபொருட்கள் எல்லாமே நானே தயாரிச்சுக்குவேன். அதே மாதிரி என்னோடய காய்கறிகள் இயற்கையாக பண்ணுறதுனால மிகவும் சுவையாக இருக்கும். பஞ்சகாவியா, ஆட்டு எருவு போட்டுக்குவோம். குப்பையை என்ரிச் பண்ணி சூடோமோனோஸ், அசோபேர் எல்லாம் ட்ரைக்கோடர்மா கலந்து அதை ஒரு 30 நாள் வச்சு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். 450 விவசாயிகளை ஒருங்கிணைத்து கரூர் முருங்கை மற்றும் காய்கறி உற்பத்தியாளர் கம்பெனி, ஒரு ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி நபார்டு மூலம் உருவாக்குனது. கேவிகே தான் ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு நான் சேர்மனாக இருந்தேன். இப்போ அதுக்கு நான் டைரக்டராக இருக்கிறேன். அதே மாதிரி இங்கே 100 விவசாயிகள் அக்ரியில் உருவாக்கின அது குரூப் தலைவராக இருந்தேன். இப்போ அதில் செயலராக இருக்கிறேன். இயற்கை விவசாயி நம்மளூர் ஐயாக்கிட்ட 16 சண்டே குருதேவர் ஸ்கூலில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மூலம் நடத்துனது, அது முடிச்சிருக்கிறேன். அதேமாதிரி வானகத்தில் 5 நாள் ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன். சுபாஷ் பாலேக்கர்கிட்ட இயற்கை விவசாய சம்மந்தமாக 9 நாள் ட்ரைனிங் ஒன்று, 5 நாள் ட்ரைனிங் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதுமாதிரி கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் அங்கக வேளாண்மையில் 1 நாள் இயற்கை விவசாய பயிற்சி எடுத்துருக்கிறேன். பிஎஃப் டெக்னு ஒரு கோர்ஸ், விவசாயிகளுக்கு உள்ள அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி கோர்ஸ் 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், பேச்சுலர் ஆஃப் ஃபார்ம் டெக்னாலஜின்னு. அதுமாதிரி அக்ரி யூனிவர்சிட்டியில் நாற்றங்கால் தொழில்நுட்பம், உணவு தொழில்நுட்பம், மூலிகை பயிர்கள் தொழில்நுட்பம் முடிச்சிருக்கிறேன். இப்போ மேட்டுப்பாளையம் வனவியல் கல்லூரியில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இயற்கை விவசாய சம்மந்தமாக கோயம்புத்தூர் மலைவாழ் கிராமங்கள், அங்குள்ள கிராமத்துக்கு ஆர்சிட்டிலேருந்து கூப்பிடுவாங்க. அங்கே போய் கிளாஸ் எடுப்பேன். இங்கே நிறைய பேர் இயற்கை விவசாயம் கற்றுக்குவாங்க. முக்கியமாக என்னென்னா இயற்கை இடுபொருட்கள் எப்படி தயாரிக்கிறது, அதே மாதிரி பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் எப்படி இயற்கையில் பயன்படுத்துறது, அது சம்மந்தமாக ட்ரைனிங் கொடுப்பேன் நான். அதே மாதிரி என்னோடய விளைந்த இயற்கையான பொருட்களை டைரெக்டாக நான் சேல்ஸ் பண்ணிடுவேன். எங்கிட்ட எல்லாம் காய்கறி, முருங்கை தான் பிரதான பயிர். என்னோடய காய்கறி முடிஞ்சவரை டைரெக்டாகவே சேல்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நேரடி மார்க்கெட்னால் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இடைத்தரகர்கள் இல்லாமல் டைரெக்டாக சேல்ஸ் பண்ணிடுறது. குறைந்த நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக விளைச்சல் எடுக்கணும், அதான் கான்செப்ட் நீர் மேலாண்மை. இங்கே என்கிட்ட ஒரு போர் இருக்குது, ஒரு கிணறு இருக்குது. எல்லாமே சொட்டு நீர் பாசனம் தான். ட்ரிப்ஸு, ஸ்ப்ரிங்க்லரு, ரெயின்கன் எல்லாமே இருக்குது. எல்லாமே யூஸ் பண்ணிக்குவோம். அதாவது நீங்கள் ஓடி தண்ணி பாய்க்கிறனா 1 ஏக்கர் பாய்க்கிறனா ட்ரிப்ஸில் நீங்கள் 5 ஏக்கர் பாய்க்கலாம். அதே மாதிரி மரப்பயிர் அதிகமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இப்போ என்னோடய தோட்டத்தை சுற்றி எல்லாமே உயிர்வெளி இருக்குது. உயிர்வெளியே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே கம்பி வலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு என்னென்னா அந்த உயிர் சங்கிலி இல்லாமல் போயிடுச்சு. அதில் இருக்கிற தலைகுழி, செடி, அது மாதிரி நிறையா விலங்குகள், பறவைகள், அது மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்த்துக்கு இயற்கை விவசாய ட்ரைனிங் கொடுத்துருப்பேன். எல்லாமே இப்போ இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. சம்மங்கி என்னை பார்த்துட்டு என்னோடய தோட்டத்தை விசிட் பண்ணி பார்த்துட்டு 50 பேருக்கு மேலே இயற்கை விவசாயத்தில் சம்மங்கி பண்ணுறாங்க. ஏன்னா சம்மங்கி ஒரு லாபகரமான பயிர். நீங்கள் எந்த பூவுமே பயிர் பண்ணால் ஒரு குறிப்பிட்ட பேரில் தீ வச்சு அழிப்பீங்க. சம்மங்கி மட்டும்தான் உங்களுக்கு 3 வருஷத்தில் அந்த கிழங்கு ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும். பூவை எடுத்துகிட்டு முன்னாடி அந்த முடிகிற டைமில் ஒரு 3-4 வருஷத்தில் உங்களுக்கு அந்த கிழங்கு லாபகரமாக இருக்கும். அதேமாதிரி என்னை பார்த்துட்டு நிறைய அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறீங்களே போய் நிலம் வாங்கி இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. அவ்வளோ ஆர்வமாக நிறைய பேர் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன, நம்மாழ்வாரோட ஐயாவோட தாக்கம் தான். ஏன்னா அவரை சந்திச்சது முன்னாடி தான் எனக்கு ஒரு முழு நேரமாக இந்த ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆர்வம் வந்தது. 30 வருஷமாக நான் மரக்கன்றுகள் வச்சுட்டு வர்றேன். இன்றைக்கி என்கிட்ட இருக்க தோட்டத்தில் இருக்க மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு நெல்லி மரம் 30 வருஷம் மரம் இருக்குது. அது 40 அடி உயரத்தில் புளி மரம் மாட்டம் இருக்கும். ஒரு மரமே 2 சீசனுக்கு 1 டன் காய்ச்சிரும், அந்த அளவுக்கு இருக்குது நாட்டு நெல்லி. மாமரம் ஒரு 12 ரகம் இருக்குது. எங்கிட்ட உள்ள 12 ரகமான வெரைட்டி இருக்குது. அதுமாதிரி லக்னோ 49 கொய்யா இருக்குது. முருங்கை பிரதான பயிர் ஒரு 2 ஏக்கரில் முருங்கை வச்சுருக்கிறோம். அதுலேயும் 9 ரகம் இருக்குது. நாவல் மரம் ஒரு 3 ஏக்கரில் வச்சுருக்கிறோம். ஒரு 10,000 மரக்கன்றுகள் போன வருஷம் வரை நான் இலவசமாக கொடுத்துருக்குறேன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜு, ப்ரைவேட் காலேஜு, ஸ்கூலு, கவர்மெண்ட்டு ஆஃபீஸர்ஸ், கோர்ட்டு, ஊர் மந்தைன்னு சொல்லுவாங்களா, அதுக்கெல்லாமே 10,000 மரக்கன்றுகள் நானே ஒரு நர்சரி போட்டு உருவாக்கி மரக்கன்றுகள் இலவசமாக கொடுத்துருக்குறேன். ஏன்னா கரூர் மாவட்டம் தான் வறட்சியான ஏரியா. ஒரு நாடு சுபிட்சமாக இருக்குன்னா 33.3% வனங்கள் இருக்கணுங்கிறாங்க, அதான் மரங்கள் இருக்கணுங்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கம்மியாக தான் இருக்குது. கரூர் மாவட்டம் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த பெர்சன்டேஜ்.
அது இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது என்னோட நோக்கம். அதனால தான் 10,000 வரை இலவசமாக கொடுத்துருக்குறேன். அதேமாதிரி இயற்கை இடுபொருட்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜீவாமிர்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜீவாமிர்தம் நானே தயாரிச்சுக்கோ, ரொம்ப சிம்பிள். விவசாயிகளுக்கு தெரியாதனால அவங்க பாட்டுக்கெல்லாம் செயற்கை உரத்தை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. செயற்கை உரம் போட வேண்டியதே இல்லை. இயற்கையே ஒருபோதும் தவறு செய்வதில்லை. இயற்கையில் செஞ்சிங்கன்னா சுவையாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கும். 1960க்கு முன்னாடி நம்ம தாத்தாவில் என்ன பண்ணாங்களோ அதை இயற்கை விவசாயி. இப்போ நம்ம வந்து அதுலேருந்து விலகி ரொம்ப தூரம் வந்துட்டோம். நம்மளை அது மாதிரி பழக்கிட்டாங்க. எப்படி டெய்லி டீ காஃபி சாப்பிட்றோமோ அது மாதிரி யூரியா போடு, பொட்டாஸ் போடு, சூப்பர் போடுங்கிற மாதிரி பழக்கிட்டாங்க நம்மளை. அதெல்லாம் தேவையே கிடையாது. இயற்கை ஒருபோதும் தவறு செய்கிறதில்ல. நம்மகிட்ட இருக்கிற இயற்கை இடுபொருட்களை வச்சே நீங்கள் விவசாயம் பண்ணலாம். லாபகரமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி 4 வயசு குழந்தைக்கே கண்ணாடி போடுறோம். அது என்ன காரணம்னா நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம். அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்கள், களைக்கொல்லிகள், அதனால் வந்து மண்ணையை விஷமாக்கிட்டோம். காய்கறியிலேருந்து அனைத்தும் உங்களுக்கு விஷமாகி போச்சு. அதனால தான் இப்போ உடல் ஆரோக்கியம் அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. இயற்கைக்கு மாறுறதுக்கு இப்போ எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ ஐடி ஃபீல்டுலேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க ஆர்வமாக இயற்கை விவசாயம் பண்ணணும்னு. கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முழுசாக மாற்ற முடியல. அந்த பழைய பொசிஷன்லேயே இருக்கிறாங்க. எடுத்தோடனே யூரியா போடு, பொட்டாஸ் போடு, அந்த பூச்சி முடி அதே கான்செப்டில் இருக்காங்க. அது இன்னும் மாறுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அதுக்கு வந்து அரசாங்கம் தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். இப்போ சிக்கிம் ஸ்டேட் முழு நேரமாக இயற்கை விவசாயத்துக்கு அவையில் ஆதரவு வச்சு இன்றைக்கி 100% ஆர்கானிக் ஸ்டேட் ஆயிடுச்சு. அது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே இயற்கை விவசாயத்துக்கு முன்னெடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் ஏரியா தான் கடுமையான வறட்சியான ஏரியான்ட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 3 ஏக்கரில் ஒரு குளம் வெட்டினோம். அக்ரோ இன்ஜினியரிங் மூலம் நீர் மேலாண்மைக்காக ஒரு குளம் வெட்டினோம். மழை தண்ணி இந்த பக்கத்தில் இருக்க ஒரு 10 காட்டில் வர்ற தண்ணி வந்து அங்கே சேகரமாயிரும். எல்லா கிணத்துக்கும் நிலத்தடி நீர் மட்டும் அதிகமாகிக்கும். அது மாதிரி இங்கே இப்போ எல்லாமே பண்ணை குட்டை, கசினீர் குட்டை அது மாதிரி போட்டுட்ருக்காங்க நிறைய இடத்துல. அது வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தது தான். அதாவது ஒரு ஏரியாவை பிரிச்சுக்குவாங்க, வரப்பு உயரமாக போட்டுருவாங்க. இப்போ அதெல்லாம் ஒரே சமமாக பண்ணிட்டு நம்ம. அதனால் மழைநீர் தேங்கி நிற்க மாட்டேங்குது, ஓடிடுது. அதுக்காக நீங்கள் மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியம். கிணத்துக்கு பக்கத்தில் அட்லீஸ்ட் ஒரு பண்ணைக்குட்டை வச்சுருந்தீங்கன்னா அந்த கிணத்துடைய நீர்மட்டம் உயரும். அதே மாதிரி மரங்கள், இப்போ கிணத்தை சுற்றி 10 பனைமரம் வச்சா கூட அந்த கிணத்துல தண்ணி வத்தாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ மரத்துக்கு மழை ஈர்ப்பு மரங்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி மரங்கள் தோட்டத்தில் நிறைய வச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கும். இப்போ மழையெல்லாம் போனது காரணம் மரங்களே இல்லாமல் போயிடுச்சு. கடுமையான வறட்சி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பனைமரத்தை கூட 100 ரூபாய்க்கு வெட்டி சுண்ணாம்பு, செங்கல், சூளைக்கெல்லாம் விற்றுட்டாங்க. மரையை விற்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அதனால தான் இப்போ நிறைய பேர் வச்சு கொடுத்துருக்காங்க. நானும் இலவசமாக மரக்கன்று கொடுத்துட்ருக்குறேன். மாதிரி மரப்பயிரும் பணப்பயிருங்கிற மாதிரி நீங்கள் மரம் வச்சு விட்டிங்கன்னா ஒரு காலத்து உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துடும். இயற்கை சூழல் போல உரத்துக்கு அந்த தலைகள்லாம் மக்கி உரமாய்க்கும் உங்களுக்கு. என்னோடய தோட்டம் 6 ஏக்கரில் நீர் மேலாண்மையை மிக சிறப்பாக கடைப்பிடிச்சிட்டு வரோம். அதனால தான் என்னால் இவ்வளோ மரம் வச்சுக்க முடியுது. மரம் தோட்டம் பூரா மரமாக இருக்குது. அதேமாதிரி காய்கறி பயிர் பண்ண முடியுது. என்ன காரணம்னா ட்ரிப் இரிகேஷன், அதேமாதிரி ஸ்ப்ரிங்க்லர். கொத்தமல்லி கீரைக்கெல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் போட்டுக்குவோம். நீங்கள் ஓடி பாய்ச்சிங்கன்னா தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதேமாதிரி ஒரு மரத்துக்கும் நீங்கள் வாய்க்காலில் ஓடி பாய்ச்சிங்கன்னா நிறையா தண்ணி வேஸ்ட் ஆகி போயிடும். அதுக்காகவே ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கிறோம், ட்ரிப்ஸ் போட்டிருக்கிறோம். ரெயின்கன், மேய்ச்சல் தரைக்கெல்லாம் நீங்கள் புல் தரைக்கெல்லாம் ரெயின்கன் போட்டிருக்கிறோம். ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அந்த புல் வர்றதுக்காக. அதேமாதிரி இப்போது மல்ச்சிங், இந்த ஒரு மரத்துக்கடியில் செடி கொடி போட்டிங்கன்னா இந்த அடி வந்து மரத்துக்கடியில் இருக்கிற மண் வந்து சூரியனை பார்க்காதனால உங்களுக்கு ஈரத்தை அப்படியே தக்க வச்சுக்கும். அதேமாதிரி 3 பர்பஸ் அதில். நீர் மேலாண்மை, நீர் வந்து குறைவான தண்ணி விட்டால் போதும். 2வது களைகள் வராது. எந்த களையுமே சூரிய ஒளி இருந்தால் தான் அது களை முளைச்சி வரும், மேல் நோக்கி வரும். இது வந்து மூடிட்டிங்கன்னா களை வராது. அதேமாதிரி ஒரு 6 மாதம் கழிச்சு அதுவே குப்பையாக்கும். நீங்கள் இந்த செடி சத்தை போட்டு மூடிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு குப்பையாயிரும். தனியாக குப்பை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், என்னோடய மரத்துக்கெல்லாம், கொய்யா மரத்துக்கெல்லாம் மல்ச்சிங் போட்டுருவோம், அதுவே குப்பையாக்கும். அதேமாதிரி நம்மகிட்ட இருக்கிற ஆடு மாட்டு சாணத்தை என்ரிச் பண்ணி போகணும். ஒரு 30 நாள் நிழலில் வச்சு தண்ணி தெளித்து சூடாமோனோஸ், அசோஸ்பெர்லம், ட்ரைக்கோடர்மா, பேம், அது மாதிரி ஒரு 5 வகை அதை கலந்து ஒரு 30 நாள் கழிச்சு படுத்திங்கன்னா அது என்ரிச்சுடு உங்களுக்கு குப்பையாயிடும். அது மாதிரி நீங்கள் பண்ணணும். நிறைய பேர் வந்து இடங்கள் வாங்கி போட்டு சும்மா வச்சுருக்காங்க. வெளியூரில் இருப்பாங்க, இங்கே ஊரில் தோட்டம் இருக்கும், அதெல்லாம் சும்மாவே இருக்குது. அதெல்லாம் வந்து மரப்பயிர்கள் வச்சுட்டு போனாங்கன்னா மரத்துக்கு தண்ணி தேவை ரொம்ப குறைவானது. மழை காலத்தில் எந்த மரம் வச்சு விட்டாலும் சரி உங்களுக்கு லாபமாக இருக்குது. அந்த மண்ணுக்கு தண்ணியை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன மரம் வருமோ அதை வச்சு விட்டாங்கன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாபமாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு தெரிய ஒருத்தர் செம்மரம் வச்சுருக்குறாங்க. 400 மரம் 14 கோடி ரூபாய் கேட்குறாங்க. நீங்கள் 22 வருஷத்தில் எதில் 14 கோடி ரூபாய் சம்பாதிச்ச முடியும்? மரங்கள் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒரு பணப்பயிர் தான். உங்களுக்கு எங்கிட்ட இருக்க தேக்கு மரமே 20,000 கேட்குறாங்க. 100 மரம் இருக்குது, 20 லட்ச ரூபா. அது மாதிரி நீங்கள் சும்மா இருக்கிற நிலத்தில் மரங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு கொஞ்சம் இருக்குது. நீங்கள் ஒன்றும் மெயின்டெனன்ஸே தேவையில்லை. மழை காலத்தில் அதுவே வச்சு விட்டிங்கன்னா தளைஞ்சு பெருசாகிக்கு. ஓரளவுக்கு வறட்சி தாங்கக்கூடிய மரம் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தண்ணி விட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ரொம்ப கடுமையான வறட்சி மட்டும் மே மாதத்தில் மட்டும் தண்ணி விட்டிங்கன்னா போதும், மரங்கள் அதுவாக வளர்ந்துக்கு. அதுவும் உங்களுக்கு லாபம் போயிருக்கு. நிலத்தை சும்மா வச்சிடக்கூடாது, ஏதோ ஒரு உபயோகப்படுத்திகிட்டு இருக்கணும். விவசாயத்தில் ஸ்டாண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக மரப்பயிர் வச்சுருக்கணும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தாலுக்கா
இது மத்துருட்டு கிராமம், மத்துருட்டு பஞ்சாயத்து, வேம்பா கண்ணன் ஒரு கிராமம் சார். ஏற்கனவே ஒரு 30-40 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு வரேங்க சார். ஏற்கனவே மக்காச்சோளம், குச்சிக்கிழங்கு, சேனைக்கிழங்கு இந்த விவசாயம்லாம் பண்ணிட்டு வந்தோங்க சார். இப்போ தற்சமயம் என்னுடைய காடு ஃபாரஸ்ட் ஓரமாக இருக்கிறதுனால பன்னி, மாடு, ஆடுகள் நிறைய இருக்குது சார். அதனால் ஒரு 5-6 வருஷமாக போலீஸ் கிழங்கு வந்து பயிர் பண்ணிட்டு வரேங்க சார். இது வந்து இந்த மகசூல் வந்து ஒரு 6 மாதம் தான் சார் டைமு. வைகாசி மாதம் விதை செடி விதை செடி கிள்ளி நடணுங்க சார். அது ஒரு 3 மாதம் இருந்த பிற்பாடு அந்த செடியை லைட்டாக மருந்து அடிச்சுட்டு திரும்ப வந்து காட்டு பதம் பண்ணி நிறைய எருவு கொட்டி கால் போட்டு ஒரு 2 அடிக்கு ஒரு செடி நடணுங்க சார். 2 அடிக்கு ஒரு கில்லு, அந்த பதியம் கில்லு நடணுங்க சார். 2 அடிக்கு ஒன்று நட்டோம்னா அது ஒரு 15 நாள் கழித்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும் சார். 15 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும். இது வந்து ஆடு, மாடு வேறு எந்த இதுவுமே அது சேதம் பண்ணாங்க சார். வேறு எதுவும் செய்கிறதும் இல்லை, கிடைக்கிறதும் இல்லை. 3 மாதம் கழித்து தான் ஒரு ரெண்டு களை மட்டும் தான் இருக்காங்க சார். விவசாயத்தில் வந்து கூலி ரொம்ப கம்மி, 2 களை வெட்டினா போதும். இப்போ வந்து நான் 1 ஏக்கர் வந்துங்க சார், களையே வெட்டாத நானே வந்து களைக்கொல்லி அடித்து அந்த களையெல்லாம் ஒழிச்சிருக்கேன் சார். களையை வெட்டலை. அது வந்து களையை வந்து செடியும் வந்து பாதுகாப்பாக தான் இருக்குது. நாமளே அடித்தோம்னா செடி பாதுகாப்பாக இருக்கும். களை வெட்டாதவே அது 1 ஏக்கர் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 மாதம் கழித்து உரம் வைக்கணும் சார். 4 மாதம் 120 நாள் கழித்து உரம் லைட்டாக 10க்கு 26 உரம் வச்சோம்னா மாதம் வந்து 6 மாதம் தான் சார். 6 மாதத்தில் வெட்டிடலாம். இப்போ வைகாசியில் வச்சோம்னா ஆடி கடைசி ஆவணி 15 தேதிக்கு செடி வைக்கலாம் சார். மாசியில் வெட்டிடலாம் சார். திரும்ப வந்து மாசியில் வெட்டும்போது 1 ஏக்கருக்கு வந்து சராசரி ஒரு 5 to 7 டன் பக்கம் வரும் சார். நல்லா கீழே வந்தோன்னா 10 டன் வரலாம். இப்போ நிலமை வந்து இப்போ 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க சார். 25 ரூபா கிலோ விற்றுதுன்னா ஒரு 7 டன் வந்தால் கூட 140 சார். ஒரு 1,40,000 வருது. நம்ம ஒரு 20-25 தான் சார் ஒரு ஏக்கருக்கு செலவு வரும். நமக்கு வந்து ₹1 மீதி வரும். ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா மீதி வரும். ஒரு 7 டன் எடுக்கணும். அந்தளவுக்கு காட்டை வந்து விவசாயம் பராமரிப்பு ஒழுங்காக பண்ணணும். வேறு மருந்து வந்து சார் அந்த அப்பப்போ அந்த செடிக்கு இருக்கிற இதை பார்த்து அக்ரிகிட்ட போய் சொல்லி காமிச்சு மருந்து குறைஞ்ச ஒரு 3 தரமாச்சும் மருந்து அடிக்கணும் சார். ஒரேடியாக அந்த செடி வந்து வளர்ச்சி அதிகமாக காமிக்கக்கூடாது. ஓரளவு தண்ணியை வந்து ஒரு 15 நாளுக்கு ஒரு முறை கட்டினா போதும் சார். இப்போ நான் எல்லாமே 6 ஏக்கர் சொட்டு நீர் தான் போட்டு வச்சுருக்கிறேன். அதனால் இப்போ வந்து மழை இந்த சீசன் மழை சீசன் ஆனதுனால இப்போ 3 மாதம் தண்ணியே கட்டலைங்க சார். செடி வந்து தானாகவே நல்லாவே இருக்குது. அங்கே வந்து பார்த்தா செடி நல்லாவே இருக்குது. 3 மாதத்துக்கு கழித்து தான் அப்புறம் வந்து உரம் வச்சு ஒதுக்கி விட்டோம்னா சார் அப்புறம் வந்து திரும்பி செடி நல்லாவே இருக்கும். அந்த மருந்து மட்டும் 2-3 தரம் அடிக்கிற மாதிரி வரும் சார். அப்புறம் வந்து தை மாசியில் வந்து அதனுடைய கிழங்கு வந்தோடைய பருவத்துக்கு வந்ததுன்னா அப்புறம் வியாபாரி வருவாங்க சார். வியாபாரின்னு வெட்டி விற்றுடலாம். ஒரு ஏக்கர் வெட்டுறதுக்கு 10,000 தான் கூலி கேட்குறாங்க. அதை வந்து மில்லுக்கு இப்போ பக்கத்தில் அன்னன்னைக்கு மில்லுக்கு எடுத்துவாங்க சார். அன்னன்னைக்கு வெட்டுற கிழங்கு அன்னன்னைக்கு போயிடும். மில்லுக்கு போய்ட்டு அப்புறம் உடனே டிரைவர் ஒரு 4 நாள் 2 நாள் பணம் கொடுத்துருவாங்க. எல்லா பயிரை விட இந்த பேர் எனக்கு வந்து மக்காச்சோளம், கோதுமை அது இது நடுறதுக்கு இந்த பேர் தேவை நினைக்கிற மாதிரி இருக்குங்க சார். வந்து எந்த சேதமும் இல்லை. எந்த பொருள், எந்த மாடு, ஆடு எதுவுமே திங்காது. எனக்கு வந்து பக்கத்தில் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால பண்ணி நிறைய தொல்லை பண்ணும். இதில் வந்து கிட்ட கூட வராது சார். 5 கலப்பையில் முதல்ல காட்டை பதப்படுத்துங்க சார். உழவு 2 உழவு ஓட்டிடணும் சார். சராசரி 10 டன் உரம் இருந்தால் அது தொழு உரம். இந்த கோழி செடிக்கு 10 டன் தொழு உரம் போட்டால் போதுங்க சார். பரவாயில்ல போட்டுவிட்டு ஒரு நல்லா ஓரளவு உணர விட்டுட்டு அப்படி ஆம் கலப்பையில் அந்த 9 கலப்பையில் போட்டு மறுபடியும் 2 உழவு ஓட்டுங்க சார். ஓட்டிட்டு மறுபடியும் வந்து 2க்கு 2 கால் மாட்டிலையே இல்லை இதில் மிஷினில் ஓட்டிடலாம் சார். ஓட்டின பிற்பாடு அந்த விதை வந்து அந்த கோழி செடி வந்து வைகாசி 15 தேதிக்கு செடி நட்டு விதை நாற்றங்கால் விடணும் சார். வைகாசி 15 வந்து அந்த கோழி செடியை சும்மா ஒரு 2 இன்ச்சு 4 இன்ச்சு கிள்ளி நாற்றம் நடணுங்க சார். அது ஒரு 3 மாதம் கழித்து அந்த செடி வளர்ந்த பிற்பாடு அந்த கோழி எடுத்து அந்த 2 அடிக்கு அந்த கால் ஓட்டுக்கணும் சார். அது வந்து 2க்கு 2 நடணும் சார். 2க்கு 2 அந்த கோழி செடி நடணும். அது நட்டு ஒரு 8 நாள் கழித்து மறுபடியும் ஒரு தண்ணி விடலாம். மறுபடியும் திரும்பி செடியை பார்த்துட்டு ஒரு செடி கொஞ்சம் வாடலை விட்டு மறுபடியும் அந்த கோழி செடிக்கு ஒரு 15 நாள் கழித்து புல் வர மாதிரி இருந்தால் களை வெட்டணுங்க சார். அப்படியே லைட்டாக செடி ஓரமாக செடியில் மேலே படாத வேரோட அப்போ உடனே வேர் நிறைய ஓடிடுங்க சார். ஓடிடும். அப்போ வந்து களை வெட்டணும். களை வெட்டின பிற்பாடு திரும்ப அப்புறம் 8 நாள் காய விடலாம். காய விட்ட பிற்பாடு மறுபடியும் அந்த கோழி செடி இருக்கிற நேரத்தை பார்த்துட்டு மறுபடியும் அப்படியே லைட்டாக ஒரு தண்ணி சொட்டு நீர் விடலாம். அப்புறம் ஒரு 2 மாதம் அப்படியே ஒரு 15 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும். அந்த கோழி செடி 2 மாதத்துக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும். 15 நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் செடிக்கு போதும். தண்ணி அதிகமாக கட்ட வேண்டியதில்லை. ஒரு 3 மாதம் கழித்து அந்த செடி இருக்கிற சத்தை பார்த்துட்டு அந்த கோழி செடிக்கு திரும்ப இந்த 10க்கு 26 உரம் ஒரு ஏக்கருக்கு சராசரி ஒரு 3 மூட்டை. செடி நல்லா இருந்தால் 2 மூட்டை போதும். இல்லைன்னா கொஞ்சம் 3 மூட்டை கொடுத்தா போதும் சார். அதுக்கு கோழி செடிக்கு போதும். இந்த கோழி செடியினால் வேறு எங்களுக்கு வந்து வேறு அதிகமாக மருந்து தேவைப்படுறதில்ல, தண்ணி தேவைப்படுறதில்ல. அந்த 2 களை தான் சார். அந்த ஒரு 2 மாதத்தில் 2 களை முடிஞ்சால் செடி ஓரளவு வந்துடும். அந்த கோழி செடி ஓரளவு
ஒரு செடி அந்த சந்து கட்டிக்கும். அதுக்கு 2 மாதம் கழித்து அப்புறம் அப்படியே லைட்டாக தண்ணி ஒரு 15 நாளைக்கு தண்ணி விட்டால் போதும். இந்த செடி கோழி செடி இருக்கிற ஸ்டேஜை பார்த்துட்டு நோவுக்கி விட்டு புள்ளி அந்த சிகப்பு புள்ளி விழுவோம். அது விழும்போது மருந்து வாங்கிட்டு வந்து அந்த செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிடலாம் சார். ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 டேங்க் 6 டேங்க் அடித்தா போதும், லைட்டாக அடித்தா போதும். சராசரி அந்த கோழி செடிக்கு வந்து ஒரு 3 மருந்துக்கு மேலே தேவைப்படாது செடி இருக்கிறத பொறுத்து. திரும்ப வந்து ஒரு 3 மாதம் கழிச்சதுமே அப்புறம் 4 மாதம் ஒரு 120 நாள் ஆச்சுன்னா அப்புறம் இந்த 10-26 உரம் வைக்கலாம் சார். அந்த செடி கோழி செடிக்கு உரம் வைக்கலாம். உரம் வச்சுட்டு அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். இந்த கோழி செடி பொறுத்த வரையிலாம் வேறு ஆடு மாடு வேறு எந்த இதுவுமே சாப்பிடாதுங்க சார். காட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, செடிக்கு அலும்பு இல்லை. அந்த 3 மாதம் கழிச்சு உரம் வச்ச பிற்பாடு அப்புறம் வந்து ஒரு கரெக்டாக டைம் 6 மாதங்க சார். டைம் 6 மாதம் தான். 6 மாதத்தில் அறுவடை ஆகிடும். அந்த கோழி செடி பொறுத்தவரை ஒரு ஏக்கருக்கு வந்து சராசரி 7 to 10 டன் வரை வரலாம் சார். நல்லா பராமரிச்சோம்னா 5 டன்னுக்கு குறையாது. 7 டன் வந்தாவே நமக்கு ஓரளவு பெனிஃபிட்டு தான். இப்போ 10 டன் எங்கள் காட்டில் 10 டன் எடுக்கிறேங்க சார். நான் வந்து எங்கள் விவசாயத்தில் வந்து 10 டன் எடுக்கிறோம். இன்னி ஸ்டேஜில் வந்து 20 ரூபா போன வருஷம் வந்து 30 ரூபா கூட விற்றுது. ஒரு கிலோ 30 ரூபா. அதனால் எங்களுக்கு வந்து இப்போ நான் எங்கள் தம்பி பழனிசாமி இந்த கோபி பிரபுன்ட்டு எல்லாம் ஒரு 10 ஏக்கர் நாங்களே பண்ணுறீங்க சார். 10 ஏக்கர் பண்ணிருக்கிறோம். இது எங்கள் குடும்பம் முடிச்சு வந்து ஒரு 100-200 டன் கிழங்கு விட்டலாம். அந்தளவு எல்லாம் பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு வந்து அந்த பயிர் ஒரு நல்ல பயிராக தெரியுது. இப்போ இந்த 1 ஏக்கர் வந்து களை வெட்டாதவே நானே 2 தடவை மருந்து நானே அடிச்சுங்க சார். வேறு ஆள் விடாத நானே அடிச்சுட்ருக்கிறேன். ஓரளவு பில்லுலாம் மடக்கிட்டேன். களை வெட்டினா அந்த வேரும் வந்து வேர் மேலேயே இருக்கும். அந்த களைக்கட்டில் படாத அளவுக்கு மருந்து அடித்து அந்த களையெல்லாம் நானே இது பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் தண்ணியும் கம்மி, வேலை கம்மி. இந்த மகசூல் வந்து ஒரு 6 மாதத்துலேயே முடிஞ்சிருங்க சார். 6 மாதத்தில் ஒரு ஏக்கருக்கு சராசரி 1 ரூபா 1.5 ரூபா எடுத்துடலாம். அதனால் வேறு எல்லா பயிருக்கும் இந்த பயிர் தேவைன்னு எங்களுக்கு தெரியுதுங்க சார். எங்கள் குடும்பம் எல்லாமே விவசாயம் தான் பண்ணி முக்கால்வாசி நாங்கள் அண்ணன் தம்பி மச்சான் கூட எல்லாமே சேர்ந்து இந்த பயிர் தான் சார் அதிகமாக பண்ணுறோம். முக்கால்வாசி எங்கள் ஊரில் வந்து இப்போ 2-3 வருஷம் தான் அதிகமாக ஒரு 100-200 ஏக்கர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த வேமானம்பூரில் ஒரு 200 ஏக்கருக்கு மேலே இந்த வருஷம் போலீஸ் கிழங்கு வச்சுருக்கிறாங்க. இந்த பக்கத்துலேயே மில்லு ஒரு 2 கிலோமீட்டர்லேயே கிழங்கு வாங்குறாங்க. மில்லு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட மில்லு பக்கத்தில் போய் டெலிவரி பண்ணோம்னா ஒரு 10 நாள் பணம் கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு வந்து கிழங்கு தூக்கிட்டு போகிறதுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களே வண்டி விட்டு எடுத்துடுறாங்க. இங்கே ஈஸ்வரத்து பாளையத்தில் பெரியசாமிட்டு ஒருத்தர் இருக்காருங்க சார். அவர் வந்து கிழங்கு மில்லு வச்சுருக்காரு, பக்கத்தில் 2 கிலோமீட்டர் வச்சுருக்காரு. அவர் நாங்கள் இப்போ இங்கேயே வந்து காட்டிலே எடுத்துக்கிறாங்க. திரும்பி அங்கே போய் போட்டோம்னா வந்து ஒரு வாரத்தில் பணத்தை கொடுத்துட்றாங்க. அதனால் இந்த பயிர் பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே தெரியலைங்க சார். இந்த போலி செடிக்கு வந்துங்க நோய் வருது. ஒரே மாதத்தில் நோய் வரும். மஞ்சளாக வரும். அதில் புள்ளி வரும். அந்த டைமில் வந்து நம்ம மருந்து அடிக்கணும் சார். அக்ரி கேட்டுட்டு அக்ரோவில் போய் மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணும். மருந்து அடித்தா அது ஓரளவு கட்டாயிடும். அப்புறம் திரும்ப 1 மாதம் கழிச்சு திரும்ப ஒரு மருந்து நோய் வர செய்யும். சில அந்த அழுகல் மாதிரி வருங்க சார். அழுகல் மாதிரி வரும்போது அந்த அழுகலுக்கு நம்ம தனியாக ஒரு மருந்து விடணும். அது ட்ரிப்பில் விடலாம், இல்லை செடிட்டு பக்கத்தில் விட்டோம்னா அது வந்து இந்த அழுகல்லாம் போயிடுது. அழுகல் நோய் வராது. குறைஞ்ச ஒரு 3-4 மருந்தாச்சும் அடிக்கிற மாதிரி வருங்க சார். அந்த நோய் வரும்போது மருந்து அடிச்சே ஆகணும். அது வந்து தலை பழுப்பு வரும், அப்படியே அழுகல் நோயின்ட்டு வருது. அது வந்து நம்ம அதை கட்டுப்படுத்தலாம். அது ஒன்றும் பெருசாலாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. கோழி செடி பொறுத்தவரைலாம் வேறு எதுவுமே சேதம் இல்லை, அழிம்பு இல்லை. சராசரி ஏக்கருக்கு 7 to 10 டன் வரலாம் வரும். செலவு ரொம்ப சிக்கனம். வருமானம் வந்து ஓரளவு 25 ரூபா 30 ரூபா விற்றாவே போன வருஷம் 30 ரூபா விற்றுது. இந்த வருஷம் 25 ரூபான்னு சொல்கிறாங்க. 30 ரூபா விற்றுனா நமக்கு வந்து ஒரு 10 டன் வந்து 3 லட்ச ரூபா வருது. ஒரு 50 ரூபாய்க்கு கம்மி தான் சார் செலவு வரும். இந்த 25 ரூபா ஒரு ஏக்கருக்கு இருந்தால் போதும். மிச்சம் 2 லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு லாபம் எடுக்கலாம். எங்கள் ஊரை பொறுத்தவரை ஒரு 200 ஏக்கருக்கு மேலே பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வேமானம்பூரை பொறுத்தவரை இப்போ ஒரு 4-5 வருஷமாக ஒரு 200 ஏக்கருக்கு மேலே முக்கால்வாசி இதே தொழில் தான் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ 50 வருஷம் பயிர் பண்ணிகிட்ருக்கிறோம். சோளம், கம்பு, கரும்பு எல்லாம் போட்டோம். எல்லா பயிருக்கும் இது எங்களுக்கு தேவையான ஒரு 5 வருஷம் தொடர்ந்து இதே பண்ணிகிட்ருக்கிறோம்.